1200 வருடங்களுக்கு முன்பு ஒரு மலையை முழுமையாக குடைந்து உருவாக்கப்பட்ட சிவன் கோவில். கைலாசநாதர் என்னும் அழகிய சிவன் கோவில் அவுரங்காபாத் நகரில் இருந்து கிட்டத்தட்ட 29 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மிகப்பெரிய ஒரு மலையை முழுவதுமாக குடைந்து இந்த கோவில் உருவாக்கப்பட்டுள்ளது. 8ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆண்ட ராஷ்டிரகூட மன்னர்களால் இந்த கோவில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. ஆனால் இந்த கோவிலில் உள்ள பல சிற்பங்களில் பல்லவர்களின் கைவண்ணமும் உள்ளது. இவைகளை வைத்து பார்க்கும் பொழுது வரலாற்று ஆய்வாளர்களின் கூற்றுப்படி இந்த கோவிலை கட்ட பல 100 ஆண்டுகள் ஆகியிருக்க கூடும் என்றும், அதனால் இந்த கோவில் பல மன்னர்களால் கட்டப்பட்டிருக்க கூடும் என்றும் கூறப்படுகிறது. இந்த கோவிலை கட்டுவதற்காக ஏறத்தாழ 4 லட்சம் டன் எடையுள்ள பாறைகள் குடைந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டுமென கணக்கிடப்பட்டுள்ளது. 250 அடி நீளமும் 150 அடி அகலமும் கொண்ட நிலப்பரப்பில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் முழுவதையும் தங்களுடைய தோளில் தாங்குவதைப் போல மிகப்பெரிய யானை சிற்பங்கள் அடிபீடத்தில் வரிசையாக இங்கு வடிக்கப்பட்டுள்ளன. இந்த கோயிலில் கைலாசநாதர் மேற்கு நோக்கிய வண்ணம் இருக்கிறார். கோயிலின் வடக்கு புறத்தில் உள்ள சிற்பங்களில் ராவணன் தன்னுடைய 10 தலைகளில் 9 தலைகளை சிவனுக்கு காணிக்கையாக தருவது போன்ற சிற்பங்கள் வடிக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் அந்த 9 தலைகளையும் மாலையாக கோர்த்து சிவன் அதை அணிந்திருப்பது போன்ற சிற்பங்களும் உள்ளன. இதுபோன்ற எண்ணிலடங்கா பல சிற்பங்கள் இந்த கோவிலில் காணப்படுகின்றன. இந்த கோவிலை வடிவமைக்க 100க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் ஆனதால் 3 வெவ்வேறு தலைமுறையை சேர்ந்த சிற்பிகள் இணைந்து இங்குள்ள சிலைகளையும் சிற்பங்களையும் வடித்திருக்க கூடும் என்று நம்பப்படுகிறது. இவ்வளவு அற்புதங்களை கொண்டு இந்த கைலாசநாதர் கோவிலை கட்டுவதற்கு தென்னிந்தியாவில் உள்ள கோயில்கள் ஆதாரமாக இருந்திருக்கின்றன. இந்த கைலாசநாதர் கோவிலை கட்டுவதற்கு முன்பே தென்னிந்தியாவில் உள்ள 2 கைலாசநாதர் கோவில்களும் கட்டப்பட்டு விட்டன என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். அதில் ஒன்று காஞ்சிபுரத்திலும் மற்றொன்று கர்நாடக மாநிலத்திலும் உள்ளது. இந்த 2 கோவில்களை மாதிரியாக வைத்துக் கொண்டுதான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் கட்டப்பட்டுள்ளதாக அறிஞர்கள் கூறுகின்றனர். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.